ஆக்சுவலாக வேறு டாபிக் பேசலான்னு தான் வந்தேன். இப்போ தான் சுமியோட வீடியோவை பார்த்தேன். ரொம்ப ஆக்ரோஷமாக பொங்கிக்கிட்டு உறவுன்னா என்னான்னு தெரியுமாடி ஊர் மேய்ஞ்சவளே அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே அது என்ன படம் மனோகர படத்தில் ஒரு அம்மா வரும் பாருங்க, கிளைமேக்ஸில் தூள் தூள் ஆகட்டும் தூள் தூள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி பொங்கும் பாருங்க. பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழுங்கும் பாருங்க. அது மாதிரி இந்த அம்மா பேசுது உட்காந்துக்கிட்டு எதுகமோனையோட. உறவுன்னா என்னான்னு தெரியுமா ஊர் மேய்ஞ்சவளைங்கிறியே, அதே எதுகமோனையோட நான் உன்னையே கேட்குறேன், பாசம்னா என்னான்னு தெரியுமாடி பாண்டிச்சேரி வரைக்கும் போய் மேய்ஞ்சவளே உன்னை நான் கேட்குறேன். இதே மெர்சிமா உனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கோம். மெர்சிமாங்கிறத டாப்பிக்கை நிப்பாட்டுவோம். அதுக்கு முதர்ந்து வர்றேன். இந்த ரைடு வித் சிவிக்கை எதனால் மாமா பேசுகிறேங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேணாமா. ரைடு வித் சிவிக் அந்த பையன் நேற்று ஏதோ கமெண்ட் போட்டதில் ஒரு 3 வார்த்தை பேசுங்க மாமா இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலியாக போட்டேன். நானும் அதுக்கு சூர்யாவை கலாய்ச்சி ஒரு 3 வார்த்தை இங்கிலீஷில் உள்ள வார்த்தையை சொன்னதுக்கு நைட்டு 9 மணி லைவில் உட்காந்து சூர்யா அவங்க குடும்பத்தையே தூர்வாரி தோண்டி திட்டி விட்டுட்டான். திட்டினதுக்கு நான் நேற்று நைட்டு அவளை கூப்பிட்டு கண்டித்தேன். எப்போ தேவையில்லாத வேலை எதுக்கு அவன் பாட்டுக்கு கமெண்ட் போடுறான், அவன் ஏன் சப்போர்ட்டரு. அதுபோக உன்னைய பேசலை கமெண்டில் போட்டேன், நான் தான் பேசினேன். அப்போ என் மேலே தான் நீ கோவத்தை காட்டுன்னு அவன் மேலே காட்டக்கூடாதுப்பான்னு சொல்லி இவளையும் நைட்டு கண்டிச்சிட்டேன். அதே மாதிரி காலையில் வீடியோ போட்டு என் மாப்பிள்ளைக்கிட்ட நான் மன்னிப்பும் கேட்டேன். மாப்பிள்ளை மன்னிச்சுக்கடா, உன்னை பேசுனது சூர்யா பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டான்னு சொல்லி முடிச்சாச்சு. இது எங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனை. இதில் எதுக்கு நீ உட்காந்துக்கிட்டு நான் பாண்டிச்சேரிக்கு போனப்போ 2 நாள் அவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தேன், எனக்கு 2 நாளாக ஹெல்ப் பண்ணாங்க, எனக்கு சோறு போட்டாங்க, எனக்கு சுங்குடிச்சேலை கொடுத்தாங்க, ஆய் ஊய் அப்படின்னு சொல்லி கத்துறியே. நீ எதுக்கு கத்துன? கொஞ்சம் இப்போ விஷயத்துக்கு நான் வர்றேன், பாயிண்ட்டுக்கு வர்றேன். இப்போ அதாவது சூர்யா ஒரு ஆளை திட்டாங்கிறதுக்காக நீ பொங்குற, ஏன் சப்போர்ட்டர் அவன் இப்படி வச்சுக்கிறோமே. அதே ஏன் சப்போர்ட்டர் எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்கள, இப்போயும் டாலர் போடுறவங்கள, இப்போயும் வெளிநாட்டிலேருந்து எனக்கு ஆதரவு கொடுக்குற ஒவ்வொருத்தவங்களையும் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு நீங்கள் கூட்டி கொடுக்கறதுக்காக பணம் போடுறீங்க. நீங்கள் அவனுக்கு 2 பேருக்கு மாமா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ஏன் சப்போர்ட்டரை ஒவ்வொரு வீடியோலையும் உட்காந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி போஸ்ட்டும் போட்டு திட்டுனியே. அதுக்கு நீ என்ன பதில் சொல்கிற? அப்போ அதுக்கு பேர் என்ன? உனக்கு ரத்தம், எங்களுக்கு தக்காளி சட்னியா? எல்லாருமே உதவி செய்கிறவங்க தானே. இதே யார சுமியவா? அதைத்தான் இப்போ நான் சொல்ல வந்தேன். மெர்சிமா எவ்வளவோ உதவிகள் செஞ்சிருக்காங்க. ஆமா அதே மாதிரி தீபா பாண்டிச்சேரி வரைக்கும் நான் இருக்கேன்னு சொல்லி நின்னவா அவ. ஆமா அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நாள் தங்க வச்சதுக்கு இந்த போடு போடுறாங்க, எல்லாம் நாட்டு கோழியும் வஜ்ர மீன் நல்லா இருந்துச்சாவா தின்னுட்டு. அதே மெர்சிமாவை ஒரு கேட்கக்கூடாத வார்த்தையை நீ கேட்டவ தானே. அப்போ எங்கே போச்சு உன்னுடைய அந்த பாசம், எங்கே உன்னுடைய அந்த நன்றி கடன், எங்கே உன்னுடைய அந்த இதெல்லாம் எங்கே போச்சு? இப்போ மாத்திரம் வேகமாக இவனை திட்டினோன்னு வேகமாக வரைஞ்சி கட்டிக்கிட்டு வர்றியே. அந்த அம்மா செய்யாத உதவியை இதை அவனாவது ஒரு 2 நாளைக்கு கூப்பிட்டு உன்னைய தங்க வச்சான். ஆனால் அந்த அம்மா நம்ம பிள்ளைக்கு எல்லாமே செஞ்சு உனக்கு ரம்ஜான், பக்ரீத்து, தீபாவளி, பொங்கலுக்கு எல்லாமே சேலை சட்டை துணிமணி எடுத்து கொடுத்து, உனக்கு எல்லாம் சாப்பாடு ஆர்டர் போட்டு கொடுத்து, உன்னையே எவ்வளோ தூரம் ஒரு கூட பிறக்காத ஒரு சகோதரி மாதிரி உங்ககிட்ட எல்லாமே பேசி உன்னுடைய அவங்க பேசலை, அவங்களுடைய குடும்ப கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லலை. அவங்க குடும்பம் கஷ்டமில்லாத குடும்பம், நல்ல குடும்பம், ஒரு கௌரவமான குடும்பம். ஆனால் நீ உட்காந்துக்கிட்டு எவ்வளவோ விஷயங்களை அந்த அம்மாட்ட போய் சிக்கா இப்படி பண்ணுறாரு, உங்கள் அண்ணன் சரியில்லை, எப்போ பார்த்தாலும் கூத்தியாளுக்கு விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு, என்னையை பற்றியும் சூர்யாவை பற்றியும் உன்னுடைய குறைகளையும் அந்த அம்மா கிட்ட கொட்டும் பொழுது அந்த அம்மா எல்லாத்தையும் கேட்டு உள்வாங்கிட்டு உனக்கு ஆறுதல் சொல்லிச்சு. அந்த அம்மாவை பார்த்து நீ கேட்காத கேள்வியா? இதே மீடியாவுக்குள்ளே பப்ளிக்காக இருந்தால் என்ன, இல்லை வாட்ஸ்அப்பில் யாருக்கிட்டே வாய்ஸ் அவுட் கொடுத்தா என்ன? தப்பு தானே. அவ்வளவு செஞ்சவங்களுக்கு நீ நன்றி கடனை நீ என்ன நடந்த? நீலாம் சூர்யாவை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? முதல் நான் கேட்குற கேள்விக்கு பதிலை சொல்லு. ரைடு வித் சிவிக்கு அவர் காசு தான். ஆமா நான் கேட்குறேன், அவர் சிங்கப்பூரில் வசிக்கிறாருன்னா இவ சிங்கப்பூருக்கு போனானா இவ போன விஷயம் வேற, அவர் பார்க்குற வேலை வேற. அவருக்கும் இவளுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு ஊருக்கு போனாங்கங்கிறதுக்காக சிங்கப்பூரில் பார்த்தவரா சிங்கப்பூருக்கு உள்ள இவளுடைய கஸ்டமரானலாம் நீ கேட்டியா இல்லையா?
அப்போ உன் வாயை அன்னைக்கே நான் வந்து உடைச்சிருக்கணுமா இல்லையா? நேற்று இவ்வளோத்துக்கும் உன்னை ஒரு 2-3 வார்த்தை நைட்டு போட்ட 10 மணி லைவில் கெட்ட வார்த்தை பேசிட்டேன், ஒரு தேனாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டேன். அதுக்காகவே அந்த லைவை ப்ரைவேட் பண்ணிவிட்டு சரி உன் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அதை கூட கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். அந்தளவுக்கு சரி நம்ம பொண்டாட்டியை 4 பேர் கேவலமாக நினச்சிடக்கூடாது, கட்டின புருஷனே இந்த தேனாங்கிற வார்த்தையை கேட்குறானேன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக உனக்காக ஒரு வீடியோவே ப்ரைவேட் பண்ணி கட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி உள்ள நான் எங்க காலையில் வீடியோவில் உட்காந்துக்கிட்டு என்னை அந்தந்த கேள்வி கேட்டிருக்காப்பா. அவனே இவனே கூட்டி கொடுத்தவனே அவளுக்கு விளக்கு பிடிக்கிறவனே 2 பேரும் போய் ஏற்காட்டில் என்ன பண்ண போகிறீங்க? பெத்த பிள்ளையை விட்டுட்டு அவங்க ஆத்தாக்காரி வந்துங்க விட்டுட்டு அவளும் வந்து கூட்டி கொடுக்குறா, பிள்ளையை விட்டு போறா. எவ்வளவு காசுக்கு இப்போ முந்தா நாள் போய் உப்பு கண்டம், பால், முட்டை, அப்புறம் என்னென்ன வேணும்? இது போ கையில் வேற 3000 ரூபா பணம் வேற கொடுத்துட்டு வந்தேன். இல்லை நான் கேட்குறேன், ஒன்று ஒத்துவாள் இல்லையா அத்துவாள். நீ இங்கிட்டும் கால் வச்சுக்கிட்டு அங்கிட்டும் கால் வைக்காத. உனக்கு சுகையில் தான் வேணும்னா இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன், பகிரங்கமாக சொல்கிறேன், அவன் பக்கம் போயிரு. உனக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து உனக்கு இலங்கைக்கு பாக்கெட் பண்ணி அனுப்புகிற வரைக்கும் நான் ஏன் பொறுப்பு, கிளம்பிடு. அதை விட்டுவிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு சும்மா என்கிட்டையும் கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைங்கிற மாதிரி என்கிட்டையும் வேணுங்கிறத பூரா வாங்கி திண்டுக்கிற. என்கிட்டையும் கறி, மீன், சுவரட்டி, முட்டை, குடல், பால் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிற. அதே நேரம் அவனுக்கு மாத்திரம் விசுவாசத்தை காட்டுற, என்னையை கழுவி ஊற்றுற. என்ன அர்த்தத்தில் நீ பேசுகிற? ஒன்றும் பிடிக்கலையா மொத்தத்துக்கு என்னையை தலை முழுகு, விவகாரத்து நோட்டீஸ் அனுப்புகிறேன், கையெழுத்தை போடு, ஜீவானந்தம் வேணுமா வீடு தேடி வரும், அதோடு முடிச்சுக்கிறணும். அதை விட்டுவிட்டு எனக்கு நான் வந்தாலும் ரகசியமாக பேசிக்கிறது. எனக்கு மாத சம்பளத்தில் ஒரு 30,000 ரூபாயை கொடுத்துருங்க, மாத சம்பளத்தில் ஒரு 50 ரூபாய் எனக்கு ஒதுக்கி விட்டுருங்க. எனக்கு எப்படியாவது நான் தெரிஞ்சோ தெரியாமையும் சூர்யா கண்ணுக்கு பட்டும் படாமையும் இவளுக்கு தெரியாமல் எவ்வளவோ உதவிகள் அவளுக்கு நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ கூட சொல்கிறேன் ஓப்பனாக, போனப்போ கொடுத்தது, ஆஸ்பத்திரியில் வச்சு இவளுக்கு வசூல் பண்ணி கொடுத்தது, இது போல் இன்னும் நிறையா சூர்யாவுக்கு தெரியாமல் ஏகப்பட்ட பணங்கள் இவளுக்கு கைமாறி இருக்குது. நான் சொல்கிறேன், ஆனால் எல்லாத்தையும் வாங்கிட்டு என்னையவே வந்து வாடா போடா பொட்டக்கண்ணா அவனே இவனேண்டா என்ன அர்த்தம்? ஒன்று என்னை ஒரு குடும்பத் தலைவனாக நீ மதிக்கணும், இல்லையா என்னை முழுசாக தலை முழுகணும். ரெண்டுக்கும் இல்லாமல் என்கிட்டையும் வாங்கி தின்னுக்கிறது, வலிச்சு நக்கிக்கிறது, அதே நேரம் சுகைலுக்கு மாத்திரம் விசுவாசத்தை பூரா காட்டுறது, எங்களை கழுவி ஊற்றுறது. அதில் வர்ற இப்போ நீ பண்ணுற வேலை என்ன தெரியுமா? டெய்லி வீடியோ போட்டு நீ என்ன விழாக்கு போடுறியா, இல்லை வந்து சமையல் வீடியோ போட்டு காட்டுறியா, இல்லை வேறு ஏதாவது பண்ணுறியா? முழுக்க காலையில் எந்திரிச்சா போதும் அந்த 1.5 கண்ணை வச்சுக்கிட்டு அப்படியே அடிவட்ட கண்ணோட உட்காந்து எண்ணெயை கழுவி ஊற்றுறது, இவளை கழுவி ஊற்றுறது, வேறு உனக்கு ஆளே கிடையாதா? இப்போ மெர்சிமா விஷயத்துக்கு நான் வர்றேன். நீ எங்களை சொன்னீல இப்போ ரைடு வித் சிவிக்கே இவள் பேசுனா, இவெல்லாம் வாங்கி தின்னுட்டு இப்படி பேசுகிறாளேன்னு நீ என்ன பண்ண? அதே அம்மாட்ட எவ்வளோ காசு வாங்கி தின்ன, அதுக்கு விசுவாசமாக இருந்தியா? நானும் சரி, என்னை எவ்வளவோ தடவை பல பேர் சொன்னாங்க, உன் பொண்டாட்டியை ஒரு தடவையாவது அந்த அம்மாவுக்காக கண்டித்து ஒரு வாய்ஸ் அவுட்டு நீ கொடுத்தியாச்சுக்கா. அவள் அம்புட்டு பேச்சு பேசியிருக்கா. அந்த அம்மாவை கேட்கக்கூடாத வார்த்தை கேட்டது பப்ளிக்கில் வந்து எல்லா பக்கமும் வந்து பிரபலமாச்சு. அப்படி இருக்கும்போது வைரல் ஆச்சு அந்த வீடியோக்கள் முதற்கொண்டு. அப்படியே அந்த அம்மா பொறுமையாக போச்சுல. நீ ஏதாவது ஒரு வார்த்தை உன் பொண்டாட்டி கேட்டியா கண்டிச்சியான்னு சொல்லி கேட்டாங்க. நான் தான் சொன்னேன், சரி வேணாங்க, அவளே ஒத்தையில் இருக்கா, நம்ம ஏதாவது ஒன்று பேசி அதனால் அவள் மன உளைச்சல் ஆகி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டா அதனால் என்ன ஆகும்? என் குடும்பம் நடுத்தருவில் நிற்கும். ஒரு வாரிசுக்கும் ஒரு வர்க்கத்தையும் என் பரம்பரையவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவளுக்கு ஒரு பிரச்சனைனா, ஏதோ ஒரு குடும்ப தலைவியாக ஒரு பொம்பளையாக அவள் வீட்டுக்கு இருக்கிறா, அதில் எதுக்கு நம்ம மண்ணள்ளி போடணும்? ஏன்னா நான்லாம் பேசினேன்னா இன்னும் கடுமையாக பேசுவேன், என்னால் முடியும். சரி வேணாம், நம்மளால் ஒரு பொண்ணுக்கு மன உளைச்சலாக வேணாம். ஏற்கனவே அவள் வாழ்க்கையை இழந்து தன்னால் வந்து சரி உட்காந்துக்கிட்டு ஏதோ பெனாத்ரா, ஏதோ சைக்கோ மாதிரி போய்கிட்டு இருக்கா. நம்மளும் மேற்கொண்டு அவளை வந்து இப்போ ஏதாவது ஒன்று பேசி அதனால் அவளுக்கு மன உளைச்சலாகி ஏதாவது பண்ணிக்கிட்டா அது அந்த பாரமும் நம்மளுக்கு தான் சேரும், அந்த பாவமும் நம்மளுக்கு தான் சேரும்னு சொல்லித்தான் எந்த விஷயத்தையுமே பட்டும் படாமல் மேலோட்டமாக போகிறேன். ஆனால் நீ பண்ணுற வேலை மேற்கொண்டு வெறுப்பேற்றுற மாதிரி என்னையை திட்டினாலும் பரவாயில்ல, என் கூட இருக்கிற தங்கச்சிகளை திட்டுற, என் கூட எனக்கு உதவி பண்ணவங்கள திட்டுற, எனக்கு டாலர் போடுறவங்கள திட்டுற, சூப்பர் சாட்டு பண்ணுறவங்கள திட்டுற, எனக்கு வெளிநாட்டிலேருந்து ஏதாவது சித்திரை திருவிழா, ஏதாவது பக்ரீத்து, ரம்ஜானு, தீபாவளி, பொங்கல்லாம் உதவி பண்ணுறவங்கள திட்டுற. இப்போ கூட இன்னும் வீடியோ வரல, நேரம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த அம்மா.
அமிர்தம்மாவுக்கு எதுக்கு யார் 20,000 ரூபா போட்டா, யார் அவ அப்படின்னு சொல்லி நேரம் வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணி இருப்பா. நான் சொல்கிறேன், அவங்களுக்கு உதவி பண்ணுறது அவங்கவுங்க விருப்பம், நாங்களே கேட்கலை. ஆக்சுவலாக சூர்யா கேட்டிருப்பா போல், என்னுடைய சகோதரி ஒரு உதவி மனப்பான்மையில் அந்த பணத்தை தர்றாங்க. உனக்கு எங்கே இடிக்குது? உன்னாலேயும் வந்து உனக்கு உதவி செய்கிறதுக்கு எல்லோரும் தயாராக தான் இருப்பாங்க. ஆனால் தவளை தாவாயால் கெட்ட மாதிரி நீ உன் வாயால் வந்து கெட்டுக்கிட்டு இருக்க. நீ வாயால் வண்ணம் குழஞ்சவ. உன்னால் வந்து எங்களை மாதிரி பொறுமையாகவும் இந்த பேச்சுக்கள் ஏச்சுக்களை வாங்கிட்டு பொறுமையாக பதில் சொல்கிற தன்மை உனக்கு இல்லை. மொத்தத்தில் நீ யூடியூப்பில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை. நீ எதுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு ஏன் சப்போர்ட்ரையும் ஏன் தங்கச்சிகளையும் ஏன் மாப்பிள்ளைகளையும் நீ ஏன் பேசுகிற? நான் பேசுனா ஏன் நண்பேன் ஏன் மாப்பிள்ளை அவனுக்கு நான் வந்து காலையிலே மன்னிப்பு வீடியோ போட்டு மாப்பிள்ளை மன்னிச்சுக்கிறான்னு சொல்லி நான் முடிச்சுட்டேன். நீ என்னமோ உட்காந்து எதுக்கு பொங்கிக்கிட்டு இருக்க சொல்லு? உனக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதே ரைடு வித் சிவிக்கை ஏற்கனவே நீ ஒரு தடவை திட்டியிருக்க உன்னோட வீடியோவில். இதே சகோதரிகளை பூரா நீ திட்டியிருக்க. அப்படி இருந்துக்கிட்டு இப்போ வந்து எதுக்கு நீ வந்து அவனுக்கு வந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வர்ற? உங்ககிட்ட கேட்டானாவே சப்போர்ட் பண்ண சொல்லி. நான் நினச்சா சூர்யாவை விட்டே மன்னிப்பு கேட்க சொல்லுவேன். அவள் தப்பு இருந்தா. ஆனால் இந்த விஷயத்தில் அவளை வம்புழுத்தது அவன் தான். இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டேன். அது என் பெருந்தன்மையை காட்டுது. இது எனக்கும் ரைடு வித் சிவிக்கும் சூர்யாவுக்கும் உள்ள பிரச்சனை. நீ யார் மூணாவது மனுஷி இதில் மூக்க நுழைக்கிறதுக்கு? உனக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? உன் விஷயமே நாரிப்போய் கிடக்குது. உன்னையவே எவனும் மதிக்கலை. நீ என்னைக்கு சுகைல்னு போனியோ அன்னைக்கே நீ உன் மார்க்கெட்டு பூரா போயிருச்சு. அண்ணன் பொண்டாட்டி நம்ம மாமா பொண்டாட்டின்னு சொல்லி உன் மேலே எல்லோரும் பாசமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு நீ தனிமரமாக நிற்கிற. நான் ஒருத்தன் தான் உனக்கு இன்னமும் சப்போர்ட் பண்ணுறேன். நீ பேசுகிற பேச்சுக்கும் நீ பண்ணிக்கிட்டு இருக்க செயல்களுக்கும் நானும் உன்னைய கழட்டி விட்டேன்னு வைவேன். நீ நடுத்தருவில் தான் நிற்கணும். நீ பண்ணுற வேலைத்தனம்லாம் என் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான். என் மையன் பெரிய மையன்ட்ட மாத்திரம் ஒரு வார்த்தை சொன்னேன்னு வைவேன், அடுத்த நிமிஷம் அந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது. எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் நீ ஓடி வரணும். அப்படியும் உனக்கு நான் அடைக்கணும் கொடுத்தேன்ல. எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தும் சரி ரைட்டு வா, என் மையனால தானே உனக்கு பிரச்சனை, உனக்கு தான் எங்கள் அம்மா வீடு இருக்குது அப்படி எங்கள் அம்மாவுக்காக நீ எதுவுமே பண்ணலை. ஒரு வேளை சோறாக்கி போடலை, ஒரு குழம்பு வச்சு கொடுக்கல. இருந்தாலும் எங்கள் அம்மா வீடுன்னு வந்தப்போ அங்கேயும் உன்னை உட்கார வச்சு நான் அழகு பார்த்தேன். சரி நம்ம பொண்டாட்டி எங்கே போக போகிறா, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு உட்கார வச்சதுக்கு எனக்கே வீடு காலி பண்ணுற அளவுக்கு வினையை கொண்டு வந்து விட்டேன். 6 மணி லைவ் போட்டால் ஊடால தொணன்னு பேசுகிறது, கெட்ட வார்த்தையை கமெண்ட் பண்ணுறவங்களை திட்டுறது, வீட்டு ஓனரே மேலே வந்து நீங்கள் தயவுசெய்து வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டவ நீ. அந்தளவு அப்புறம் துணிமணியவாது எடுத்துகிட்டு போயிருக்கியாடி. இப்போ வரைக்கும் மேலேங்க 7-8 பார்சலுங்க கட்டப்பையில் போட்டு வரிசையாக அடுக்கி வச்சுருக்கா. நான் 6 மணி லைவில் போய் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். வச்சதை வச்சபடி இருக்குது. இவன் என்ன துணிமணி மாத்திரா? அழுக்கு பீடையாக இருப்பா போல். துணிமணியை கூட குளிச்சுட்டு மாற்றுறதுக்கு ட்ரெஸ் இருக்கல இல்லைன்னு கூட தெரியலைங்க. பூரா மேலே கிடக்கு. அவள் கொண்டு வந்த துணிமணி கிட்டத்தட்ட பாவாடை, ஜாக்கெட்டு, நைட்டி, சேலை, இன்னும் பேஸ்ட்டு, ப்ரெஸ்ஸு, பல்லுலாம் விளக்குறாளா விளக்கலையான்னு கூட தெரிய மாட்டேங்குது. அவளை ஜாமான் எங்கள் அம்மா வீட்டில் கிடக்கு. இவன் என்ன தான் பண்ணுறா? இவ்வளோ ஜாமான் இங்கே போட்டுட்டு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆக அடைக்கலம் கொடுத்தது நான். இப்போ கடைசியில் என்னையுமே வந்துக்கிட்டு நீ எப்படி வேர்க்காடுக்கு போகிற, நீ எப்படி நீ வர்ற, நான் என்ன பண்ணுறேன், நீ என்னத்தை நீ பண்ண போகிற நானும் பார்க்குறேன். நீ எங்கே போய் நிற்ப? அதிகபட்சம் போனால் ஸ்டேஷனுக்கு போவேன். நான் போனை போட்டு சொல்லிடுவேன், ஐயா அவள் ஒரு சைக்கோ, அவள் பேச்சை கேட்காதீங்க, இவளுக்கு நீங்கள் பல தடவை வாய்ப்பு கொடுத்தீங்க, இவள் வந்து பயன்படுத்தாமல் இவள் சுகையில் புச்சிக்குட்டின்னு சொல்லி போய் இவள் ஒரு காதல் ட்ராக் ஓட்டிக்கிட்டு இருக்கா. இவள் பேசுகிறதெல்லாம் கேட்காதீங்கய்யா. நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் ஒரு கலைப்பயணமாக வந்திருக்கோம். ஏற்காடுக்கு வந்து நாங்கள் வந்து சும்மா வந்து அனிமூனுக்கு வரல, வேறு எதுக்கும் வரல. நாங்கள் வந்து வீடியோ போடுறதுக்கும் விழாக்கு போடுறதுக்கும் அவள் ஒரு நடிகை, நான் ஒரு நடிகன், அவள் ஒரு கலைஞி, நான் ஒரு கலைஞன். நாங்கள் 2 பேரும் மக்கள் சேவை ஆற்றிக்கிட்டு இருக்கோம். பொழுதுபோக்காக வீடியோ எடுக்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். உன்னால் என்ன பிடுங்க முடியுங்கிறத நான் பார்க்குறேன். சரியா? இனிமேல் இந்த அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு வராத. நீ உன் முதுகில் இருக்க அழுக்க பாரு. நீயே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளுகளை பூரா கழுவி ஊற்றுனவ நீ எதுக்கு இப்போ வந்துக்கிட்டு ரைடு வித் சிவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர்ற? முதல்ல உன் கூணா வந்து சுத்தமாக இருக்கான்னு பாரு, அப்புறம் அடுத்தவங்க அந்த கூணாவை கழுவி விடலாம். சரியா? வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கணும். ரொம்ப போனோன்னா சாயங்காலம் வருவேன் என் மையன், பதில் சொல்லு. உன்னைய பற்றி நிறைய பேசி வச்சுருக்கேன். பட்டன் போடலை, நீ போய்கிட்டு இருக்க பாதை தவறான பாதைன்னு சொல்லி அவனுக்கு புரிய வச்சுருக்கேன். சாயங்காலம் வருவான் உனக்கு அப்பு திருவிழா கொடுக்குறதுக்கு. வெயிட் பண்ணு. ஆளும் மண்டையிலையும் பாரு. பாய் மக்களே.